இல்ல என்ன நீ பிசாடி உட்காந்துருக்க வேலைக்கு போலியா? அப்பா, இன்னைக்கு சனிக்கிழமைப்பா. ஆஃப் டே தான். அதனால போயிட்டு வந்துட்டேன். என்னமோ ஒரு மாதிரி இருக்கு. இவட்ட காஃபி கேட்டேன், அவ இன்னும் தரல. அதான் உட்காந்துருக்கேன். இல்ல, சாப்பிடுற நேரத்துல காபி குடிச்சேன்னா எப்படி ஜீரணம் ஆகும்? இல்லப்பா, கொஞ்சம் லேட்டா சாப்பிட்டுக்கலான்னு பார்த்தேன். என்னமோ போ, உடம்ப கெடுத்துக்கிடாத. அம்மா எங்கப்பா? ஆளையே காணோம். காலையிலே வசூலுக்கு போயிட்டா? ஆமால, சொன்னா கேப்பாளா? அவளுக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை? நல்ல சம்பளத்தை வாங்கி அவ கையில கொடுக்குறியே, வீட்டுல உட்காந்து தின்னுட்டு அதை விட்டு போட்டு ஊர் ஊரா போய் வட்டிக்கு கொடுத்துக்கிட்டாளே இதாள. சொன்னா கேக்குறாளா? எங்கப்பா, நானும் எத்தனையோ முறை சொல்லிட்டேன். அம்மா எங்க கேக்குது? வெளியில போனாலே வட்டிக்காரம்மா பையன் வரான் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு கேட்டாலே ஒரு மாதிரி இருக்கு. ஆமால, முன்னாடிலாம் வாத்தியார் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வட்டிக்காரம்மா புருஷன்னு சொல்றாங்க. என்னத்த சொல்ல சொல்ற? இல்ல என்ன வேலைக்கு போகாம குத்த வச்சிருக்க? எல்லாரும் என்னத்த பேசிக்கிட்டு உட்காந்துருக்கியே? என்னைய பத்தி தானே பேசுவியே? ஏம்மா, இன்னைக்கு அரை நாள் தாம்மா, போயிட்டு வந்துட்டேம்மா. நீ எதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த வட்டி தொழில விடுனா விட மாட்டேக்க. சொன்னா எங்க கேக்குற? ஆமா, இருக்கிற காசெல்லாம் அப்படியே தின்னு தித்துட்டு போக வேண்டியதான். 4 காசு வட்டி கூட போய் மிஞ்சுது இல்லாட்டி. சரிம்மா, நான் ஒன்றும் பேசல. எதையாவது பேசினா என் வாயை அடைச்சிருத. எனக்கு எதுக்கு வம்பு? உன் பொண்டாட்டிக்காரி எங்க போயிட்டா? ஆளையே காணும். இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு. பொங்க பொடியும் காணும், உன்னையும் காணும். தெருவில் எல்லா வீட்லயும் வண்டி வண்டியா வந்து பொருள் இறங்குது. இவ அப்பக்காரன் 4 சாமானை தான் கொடுத்து விடுவான். அதையும் காணுமே எங்க? எம்மா, உள்ள ஏதாவது வேலை செஞ்சிட்டு இருப்பா. ஏம்மா, இந்த பொங்கு பொடி தான் வந்து நமக்கு நிறைய போகுதாம்மா. ஏம்மா அவங்கள போட்டு இப்படி தொந்தரவுப்படுத்துறீங்க? ஏலே, பொங்க பொடிலாம் சரியான நேரத்தில் கொடுக்கணும். என் மாமக்காரி வந்து இங்கே இருந்தாலும் நான் கொடுத்து விடல. உன் மாமக்காரருக்கு சம்பிரதாயமும் தெரியாது, ஒரு மண்ணும் தெரியாது. வருஷா வருஷம் கொடுப்பானே பொங்க பொடி. 2 கரும்பும், 1 கிலோ வாழைப்பழமும், 1 கிலோ அரிசியும், 1 கிலோ அச்சு வெல்லமும், 2 பூசணிக்காயும் கொடுத்து விடுவான். வேற என்னத்தை கொடுத்து விட்டான்? காய்கறி எவ்வளோ கொடுக்கணும் தெரியுமா? கொடுத்துருக்கானா? பனங்கிழங்கு இருக்காது, ஒன்றும் இருக்காது. அவன் கொடுக்கணும்னு கொடுக்கணும். சும்மா ஏனோ தானன்னு கொடுத்தா இப்படித்தான். நான் ஏன் அவளுக்கு ஒரு மூட்டை அரிசி கொடுக்கல? இவன் கொடுப்பான் வெங்க பையன். அம்மா, அப்படிலாம் பேசாதீங்கம்மா. அவங்க வசதிக்கு தக்கன கொடுப்பாங்கம்மா. ஏம்மா இப்படி பேசுறீங்க? நம்மளுக்கு என்னம்மா குறை இருக்கு? ஆமால, உன்னை மாதிரி மருமவன் கிடைச்சா தலைமையில ஏறி உட்காருவான். நல்ல முளா தலை உன் தலையில அரைப்பான். கொஞ்சமாவது அறிவு இருந்தா தானே. விடுமா, அவன்கிட்ட ஏன் இப்படி சத்தம் போடுற? இவன்கிட்ட சத்தம் போடணும்னு எனக்கு ஆசை பாருங்க. இவன் மாமனுக்கு இப்படி சப்போர்ட் பண்ணிட்டாலே தானே பின்ன இவன் மாமக்காரன் எப்படி இவனை மதிப்பான்? பொண்டாட்டிக்காரியும் மதிக்க மாட்டேக்கா, மாமனும் மதிக்க மாட்டேக்கான். எல்லாரையும் இவன் தலையில முளாத்தை தான் அரைப்பாங்க. நான் சொன்னா இந்த வீட்டில் பொல்லாதவளா ஆயிடுவேன். இவன்கிட்ட போட்டு எவன் பேச முடியும்? அவளை வச்சுக்கிறேன். நீ வாயை மூடிக்கிட்டு இரு. நீ பேசாம இருன்னு சொல்தம்ல. அவகிட்ட போய் இப்ப கத்துவா. என்னப்பா செய்ய சொல்றிய நீ? பாவம்பா மாமா. அவங்க நிலைமை உங்களுக்கு புரிய மாட்டுக்கு. அவர் என்ன பண்ணுவாரு? பாவம்பா. அப்படியெல்லாம் பேசக்கூடாதுப்பா. உனக்கு புரியுது. நானும் இவ அப்பா கிட்ட இப்படியா மல்லுக்கு நின்னேன்? எங்க அப்பனும் ஆத்தாலும் மல்லுக்கு நின்னாலும் நான் அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி தான் பார்த்தேன். அப்போ மட்டும் பம்மிக்கிட்டு இருந்தா. இப்போ வராத வரத்தெல்லாம் வர்றா. இவ மருமவளா இருக்கிற வரைக்கும் அடக்கி கிடந்தா. இவ மாமியாவான பிறகு இந்த வரத்து வரா. என்ன செய்ய சொல்ற? பாவம்பாவா. அவளை அப்படிலாம் பேசக்கூடாதுப்பா. வீட்டுல அத்தனை வேலையும் அவ தான்ப்பா செய்யறா. நீங்களும் பாக்குறீங்க தானே. இந்த பேச்சு பேசுறாங்களே, அவ வாயில்லாத பூச்சியா இருக்கிறதுனால தானே இப்படி வாயே திறக்காம இருக்கா. வேற வடாவடி மருமவானா சின்ன மருமவாட்டா இவங்களால ஏதாவது பேச முடியுதா? என் பொண்டாட்டிட்ட மட்டும் என்ன பாடுபடுத்துறாங்க? எனக்கு எல்லாம் புரியுதுப்பா. நானும் எத்தனையோ முறை சொல்லிட்டேன். கேட்க மாட்டேக்கால. என்ன செய்ய சொல்ற? உன் பொண்டாட்டியா எதிர்த்து பேசுற வரைக்கும் இவா இப்படித்தான் பண்ணுவா. உன் பொண்டாட்டி 4 போடு போட்டானா அன்னைக்கு அடங்குவா. அது எங்கப்பா இந்த ஜென்மத்துல நடக்க போகுது? சரிடா, கவலைப்படாத, எல்லாம் சரியாயிரும். மூத்தவளே, எங்க கிடக்குற? மூத்தவளே, இந்த வர குமுறு பிடிச்சவா கூப்பிட கூப்பிட வந்திருக்கலாம் பாரு. ஆளையே காணும். எங்க கிடக்குற? சொல்லுங்க அத்தை. என்னத்த சொல்ல? அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? அத்தை, பாத்திரம் கழுவுறதுக்கு எடுத்து வச்சிட்டு இருந்தேன். ஆமா, ஆளை கண்ட உடனே நல்ல நடி. இதை தான் படிச்சு வச்சிருக்கேன். உன் அப்பக்காரன் போன போட்டானா இல்லையா? இன்னும் 1 வாரம் கூட இல்லை பொங்கலுக்கு. பொங்க பொடியும் வரல, ஒன்றும் வரல. என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காமா? அத்தை, கொண்டு வருவாங்க அத்தை. ஒன்றும் சொல்லல அத்தை. அவன் எப்படி சொல்லுவான்? அவனுக்கு நல்ல மருமவன் வாச்சிருக்கான். மருமவன் ஒன்றும் கேட்க மாட்டான். நீயும் ஒன்றும் பதில் பேச மாட்ட. பின்ன உங்க தலையில நல்ல முளத்தா தான் அரைப்பான். இல்லத்த, அப்பா எப்படியும் பொங்க பொடி கொண்டு வந்துடும். ஆமா, கொண்டு வருவான். உனக்கு அள்ளிக்கிட்டு கொண்டு வருவான். அங்க தெருவில் போய் நின்று பாரு. ஒவ்வொரு வீட்டுக்கும் வண்டி வண்டியா பொருள் வந்து இறங்குது.
உன் அப்பக்காரன் 2 கிலோ அரிசியும் 1 கிலோ வெல்லமும் கொண்டுட்டு வருவான், 2 கரும்பை அள்ளிக்கிட்டு வருவான். என்னமோ அதையே தூக்க முடியாம தூக்கிட்டு வர மாதிரி நம்ம கிட்ட சீனை போடுவான். நீயும் அதை நம்பி ஏமாறு. அத்தை அவங்களால முடிஞ்சாதானே கொடுப்பாங்க அத்தை. அப்பா பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அத்தை. ஒரு காரின்னு உன்னைய கேட்டு நம்பாரு, அப்படித்தான் இருக்கும். என் மாவன் நல்லா வேலை பார்க்கான். ஐயோ பாவம், சரி நல்ல பிள்ளையா இருக்காள, சரி வசதி வாய்ப்பு கம்மினாலும் நம்ம வீட்டுக்கு அடங்கி உடங்கி இருப்பான்னு உன்னைய கேட்டுனேன். நீ இந்த பேசுறல்ல நப்பன் பாவம்னு, பின்ன எப்படி அவன் இப்படித்தான் உன்னைய ஏமாத்துவான். இல்லத்த கொண்டு வந்துடுவாங்க. கஷ்டமா இருக்கும் த, கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, கொண்டு வந்துடுவாங்க. கொண்டு வருவான் அள்ளிக்கிட்டே கொண்டு வருவான். நானும் வாயை பழந்துக்கிட்டு நானும் உட்காந்துருக்க போறேன். போய் போன போடு, ஆளைய காணும். எங்க போனீரு? பொங்க பொடியும் வரல, ஒன்றும் வரலையே, எங்க அத்தை கேட்குறாவோன்னு சொல்லு. சரிங்க அத்தை. போ போதும் நடிச்சதெல்லாம். நல்லவ மாதிரி இங்கே நடிச்சுக்கிட்டு நிற்ப. ஆள் போன பிறகு என்ன பேச்சு பேசுவேன்? சரியான ஆளுவளா தான் இருக்கியே. இல்லத்த தெரியும். எவா என் மூஞ்சுக்கு பின்னாடி என்ன பேசுவா, பின்னாடி என்ன பேசுவான்னு தெரியாமலாம் இப்படி காலம் இருக்கேன் நான். எங்க சின்னவள ஆளையே காணும். அவ வீட்டுல இருந்து பொங்கப்பொடி வருமே, அதுவும் ஒன்னையும் காணுமே. எங்க சாயங்காலம் வரும்னு அக்கா சொல்லிட்டு இருந்தாங்க. அவன் மானஸ்தே சொல்றதுக்கு முன்னாடி கொண்டாந்து இறக்கிடுவான். மூடையாதான் வந்து இறங்கும். அதனால ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. நீ இப்படியா என் ஊருக்காரின்னு என்னைய கேவலப்படுத்துறதுக்கு 2 கரும்பு அப்பன் தூக்கிட்டு வருவான். இதை நான் எங்க வெளியில போய் சொல்லவா முடியும்? அப்படியெல்லாம் பேசக்கூடாது. அத்தையை எதிர்த்து பேசாத. எல்லாம் நீ அவளுக்கு கொடுக்குற செல்லம் தான். நீ தான் அவளை இந்த மாதிரி மாற்றி வச்சிருக்க. அதான் உனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு பேசிக்கிட்டு அலைதா. போ, அதான் கூப்பிடுதல்ல, வந்துருவா. எங்க இருந்தாலும் மைனியை ஏசாத, வைனியை ஏசாதன்னு. நீ பேசாம இருந்துரு, என்கிட்டலாம் பேசாத. உன்னை கொண்டாட எனக்கு பிடிக்கல. மைனி பாவம், எப்போ பார்த்தாலும் மைனியை ஏசிட்டே இருக்க. நீ பேசாத. மைனி நீ கோபப்படாத. மைனி நீ அழாத. மைனி உனக்கு நான் இருக்கேன். நீ வா மைனி. இதை கொண்டு முதல்ல எங்கனையாவது ஹாஸ்டல்ல தள்ளணும். வந்துருது மைனின்னு வக்காலத்து வாங்கிக்கிட்டு. ஏ லட்சுமிக்கா, லட்சுமிக்கா எங்க இருக்க? ஏ லட்சுமிக்கா, இது நம்ம வீட்டுக்குள்ள வந்து இந்த கத்து கத்துறது நீதானா? என்னத்துக்கிட்டு இந்த கத்து கத்துத? வாங்கி மூடி. நீ நல்லவான்னு நினைச்சுதானே நான் உங்ககிட்ட வந்து வட்டிக்கு பணம் வாங்கினேன். அதை போய் என் மைனிக்காரிட்ட எழுதிருக்கியே. உனக்கு எம்பிட்டு தைரியம் இருந்தா என் மைனிக்காரிட்ட போய் எழுதுவேன். ஏடி, என் வீட்டுக்குள்ள வந்து என்கிட்டயே கத்துவியோ? என்கிட்ட வட்டிக்கு பணம் வாங்கிட்டு நீ என்னையே மரியாதை இல்லாம பேசுவியோ? உன் மைனிக்காரிட்ட சொல்லுவேன்னு நான் சொன்னனா இல்லையா? வாங்கும்போது உனக்கு நல்லா இருக்கு, வட்டி பணமும் கொடுக்கல, அசலும் கொடுக்கல, பின்ன உன் மைனிக்காரிட்ட சொல்லாம எவகிட்ட சொல்லுவேன்? ஆமா, நானா உங்ககிட்ட இழிச்சுக்கிட்டு வந்து வாங்கினோ? நீ தானே பக்கத்து வீட்டுக்காரிட்ட போய் என்னத்துக்கிட்டி வட்டிக்கு வாங்குற? அவ இன்னைக்கு வந்தவா, நம்மளுக்குள்ள அப்படியா பழக்கம்? நீ என்கிட்ட வாங்கி நான் உனக்கு குறைஞ்ச வட்டியில தாரேன்னு நீ தானே கொடுத்த. 2 மாசம் கொஞ்சம் லேட் ஆயிட்டு, சரி கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். அதை விட்டு போட்டு என் மைனிக்காரிட்ட சொல்லிட்டா நான் உனக்கு அசலையும் வட்டியும் கொடுத்துருவனோ? எத்தனை மாசம் வட்டி பொறுக்கிறது? பணத்தை வாங்கிட்டு ஆளையும் காணும், பணத்தையும் காணும். பின்ன உன் அண்ணக்காரன்ட்ட சொல்லாம உன் மைனிக்காரிட்ட சொன்னா உன் அண்ணக்காரன்ட்ட இருந்து வாங்கி கொடுப்பா. பின்ன யாருக்கிட்ட சொல்லுவாங்க? அண்ணக்காரன்ட்ட சொன்னல, இப்ப ஏன் என் அண்ணக்காரன்ட்டே போய் பணத்தை வாங்கிக்கோ. எங்கிட்ட என்னமோ கேட்டு பாரு, அப்புறம் இருக்கு உனக்கு. என்னது, உன் அண்ணக்காரன்ட்ட போய் பணத்தை வாங்கணுமா? எவ்வளவு இருக்கு உனக்கு? நீ தானே பணம் வாங்குற, உன் அண்ணக்காரனா வாங்கினா? மானரோசம் ஏதாவது இருந்தா மரியாதையா வாங்கின பணத்தை திருப்பி கொடு. அதை விட்டு போட்டு அண்ணக்காரன்ட்ட வாங்க, அவன்கிட்ட வாங்க, இவன்கிட்ட வாங்கன்னு அப்புறம் நடக்கிறதே வேற. நீ மரியாதையா என்கிட்ட கொடுத்த மாதிரி என்கிட்ட வாங்கியிருக்கலாம். என் அண்ணக்காரன்ட்ட தானே போய் கேட்ட, அப்ப என் அண்ணக்காரன்ட்டே போய் வாங்கிக்கோ. நீ வாங்கினவ அப்படியே ஓடி போனா உன் அண்ணக்காரன்ட்ட போய் தான் கேட்க முடியும். பின்ன உன் அண்ணக்காரன் வீட்டுல தானே இருக்க. நீ பணத்தை கொடுக்காம நீ எங்க ஓடுதனே நானும் பார்க்க முடியும். பாரு, நல்லா பாரு, இனிமே உனக்கு பணம் வரும். பாப்போம். இன்னொரு தடவை வருவல்ல இழிச்சுக்கிட்டு, லட்சுமி அக்கா கொஞ்சம் வட்டிக்கு பணம் கொடுன்னு எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு வருவனே நானும் பாக்குறேன். இந்த பணம் எப்படி வராமல் இருக்கணும் அதையும் நான் பாக்குறேன். பாரு, நீ எல்லாம் ஒரு மனுஷி வந்துட்டா. உங்ககிட்ட வட்டி பணம் வாங்கினா
என் மைனிக்காரிய கூப்பிட்டுல சொல்லுவாளாம், எவ்வளவு இருக்கு, நான் அங்க இருக்கிறது உனக்கு பிடிக்கல, அதை கெடுத்து விடுறதுக்கு அலையுத. எனக்கு அதான் சொல்லி பாரு, அதை கெடுத்து எனக்கு 5,6 ஆக போகுது. மரியாதையா பணத்தை எடுத்து வச்சுட்டு போகிற வேலையை பாரு. கிட்ட போய் கேட்டியோ அவகிட்டே போய் வாங்கிக்க. நில்லுட்டி, பணத்தை எடுத்து வச்சுட்டு எங்கேயும் போ, திமுரு பிடிச்சவளை. நீ நில்லுட்டி, மரியாதையா என் காசை எடுத்து வச்சுட்டு எங்கேயும் போ, காலை ஒடிச்சு போடுவேன். எப்படி காலை ஒடிக்கிறேனே நானும் பார்க்கேன். போ, சாயங்காலம் உன் அண்ணக்காரன் வீட்டு முன்னாடி வாரேன், அங்க வந்து ஆடு ஆடுன்னு ஆடினா பணம் தன்னால வரும். என்ன பேச்சு பேசுறாளுவோ, வாங்கும்போது நல்ல இழிச்சு இழிச்சு வாங்குறாளுவோ, கொடுத்த கடனை திரும்ப கொடுக்கறதுக்கு என்ன வலி வலிக்குது, என்ன வரத்து வருவாளுவோ. சாயங்காலம் இருக்கடி மவளை, உன் அண்ணக்காரன் வீட்டு முன்னாடி வந்து 4 ஆட்டம் ஆடுனா தன்னால பணத்தை கொடுக்க போறான். அம்மா சமையல்லாம் முடிச்சிட்டியா? இன்னும் நேரம் இருக்குமா? உங்க அப்பா வந்துட போறாங்க. வந்த உடனே காலில் வெந்நிய ஊத்துற மாதிரி நின்றுட்டு இருப்பாரு, போகணும் போகணும்னு. இங்க மணக்குதா? கொஞ்சம் டேஸ்ட் பார்க்குறீங்களா? நல்லா இருக்கும் என்னமோ, அவசர அவசரமாக வச்சேன். எங்க நல்லா இருக்குமா? இது என்ன கேள்வி? நீ வழக்கமா வைக்கிறது தானே, என்னமோ புதுசா வைக்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க. அதெல்லாம் நல்லா இருக்கும். மனமே வீடு பூரா தூக்குது. அம்மா வந்த உடனே கேள்வி கேட்கும், என்ன இன்னைக்கு கோழி குழம்பு யார் வைக்க சொன்னா உன்னைய அப்படிங்கும். ஐயோ ஆமாங்க, நான் வேற மறந்தே போயிட்டேன். அத்தைக்கு கோபமாக வரும். அத்தைகிட்ட என்ன குழம்பு வைக்கணும்னு கேட்கலையே. நான் பெசாட்டி உங்களை சிக்கனும் வாங்கிட்டு வர சொல்லி குழம்பு வச்சுட்டேனே. ஏடி சும்மா தான் சொன்னேன், அதுக்கெல்லாம் பயப்படுவியா? அதெல்லாம் அம்மா ஒன்றும் சொல்லாது, நான் சொல்லிக்கிறது. நான் தான் வைக்க சொன்னேன்னு சொல்றேன், நீ அமைதியா இரு. ஏங்க அப்பா உங்களுக்கு ஃபோன் பண்ணாரா? கிளம்பிட்டாராமா? ஆமாட்டி, 8 மணிக்கு போன் பண்ணாரு. வந்துருவாரு, வர்ற நேரம் தான். நீ பிசாட்டி நின்றுகிட்டே இருக்காத, தடப்படன்னு சோத்த வை. இல்ல ஏ பெரியவனே, என்ன இங்கே என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? அடுப்பங்கரைய காவல் காத்துட்டு கிடக்க. என்ன காலையிலே உன் பொண்டாட்டி சமையல முடிச்சிட்டா போல, வீடு பூரா கோழி குழம்பு மணக்குதே. இன்னைக்கு என்ன என்கிட்ட என்ன குழம்பு வைக்கணும்னு கேட்காம அவ பிசாட்டி வச்சுட்டா. ஆமா, அது ஒண்ணு இல்லம்மா, நான் தான் என்னமோ நாக்கு செத்த மாதிரி இருக்கு, கோழி வாங்கிட்டு வரேன் குழம்பு வையின்னு சொன்னேன். அவ சொன்னா அத்தைகிட்ட கேட்கணும், கேட்டுட்டு தான் வைக்கணும். அத்தை தான் என்ன குழம்பு வைக்கணும்னு சொல்லுவாங்கண்ணா. நான் சொன்னேன், நான் அம்மா கிட்ட சொல்லிக்கிறேன்னு சொன்னேன். அதான். என்ன உனக்கு நாக்கி செத்த மாதிரி இருக்கு? புதுசா இருக்கே. வாரத்துக்கு ஒரு நாள் தான் கறியெல்லாம் சமைக்கணும். சும்மா தினமும் நாள் விட்டு ஒரு நாள் கறியை வாங்கி தின்னேன்னா காசு விரையமாக்கவா? அம்மா என்னமோ மாதிரி இருக்கு, அதான் சரி இன்னைக்கு கோழி குழம்பு போய் கொஞ்சம் மிளகெல்லாம் போட்டு கொஞ்சம் கார சாரமா வையின்னு சொன்னேன். சளி பிடிச்ச மாதிரி இருக்கு, அதாம்மா செய்ய சொன்னேன். நேற்று வரைக்கும் நல்லா தானே இருந்த. சளி பிடிக்கதான் சளி எங்க இருந்து தான் சளி பிடிக்குதோ தெரியல. தள்ளிக்க, என்ன குழம்பு வச்சிருக்கேன்னு பாப்போம். ஐயோ ஐயோ ஐயோ, பாதவத்தி எம்பிட்டு எண்ணெயை ஊற்றி வச்சிருக்கா. ஒரு பாட்டில் நல்லெண்ணெயும் காலி பண்ணிட்டா போல. ஒரு மாசத்துக்கு வைக்கிற எண்ணெயை ஒரே நாள்ல குழம்புல ஊத்துனா எப்படி கட்டுப்படி ஆகும்? லேசா தான் மேல ஊத்துனேன், ரொம்ப காரமா இருந்த மாதிரி இருந்துச்சு, அதான் ஊத்துனேன். காரமா இருக்கும், காரமா. என்னாச்சுமா, எதுக்கு இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்க? இம்மா என்னாச்சு? கோழி குழம்பு மணக்குது. நம்ம சொல்றதை கேட்கா அவ்வளோ இஷ்டத்துக்கு தான் எல்லாத்தையும் செய்தாளுவோ. தினமும் என்கிட்ட கேட்டுக்கிட்டு என்ன குழம்பு வைக்கணும், ஏது குழம்பு வைக்கணும்னு கேட்டுட்டு வைப்பா. இன்னைக்கு அவ இஷ்டத்துக்கு ஒரு பாட்டில் நல்லெண்ணையும் குப்பரை கவுத்து கோழி குழம்பு வச்சு வச்சிருக்கா. என்னன்னு கேட்டா இவன் தான் நாக்கு செத்துட்டு ஏதாவது வையின்னு சொன்னானா. என்னம்மா போய் சொல்றான் தானே. எப்பா ஆஸ்கார் விருதே கிடைச்சிரும். காலையில தான் மாமனார்ட்ட நின்று பேசிக்கிட்டு இருந்தான் போன்ல. என்னன்னு பார்த்தா மாமனார் பொங்கப்பொடி கொண்டுட்டு வராராம். அதுக்கு தான் இப்படி தடா புடலாம் 2 பேரும் சேர்ந்து கோழி குழம்பு வச்சு விருந்து வைக்கிறதுக்காக சமையல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னடி சொல்ற? நீ சொல்றது நெசமா? ஆமா, ஏன் உன் மாமங்காரன் அந்த தானே நிக்கிறான், நீ ஏன் அவன்கிட்ட நேரடியா கேளு. என்ன சொல்றன்னு என்கிட்ட கேட்குற? இல்ல இன்னைக்கு உன் மாமனார் வராரா சொல்லு. உன் மாமனார் வராருன்னா இப்படி கோழி குழம்பெல்லாம் வச்சு சமையல் பண்ணிடலாக்கும். எதுக்கு போய் சொன்ன? இல்லம்மா, அது வந்து வந்து மாமா வர்றேன்னு தான் சொன்னாங்க. அதுக்காகலாம் இல்லம்மா. மாமா வந்தாலும் எங்க சாப்பிட்றாங்க, அவ தடபுடன்னு கிளம்பிடுவாங்க. நான் எனக்காக தான் செய்ய சொன்னேன். இல்ல சொன்னேன். என்ன உன் மாமக்காரன் இங்க வந்து திங்கிறது என்னமோ நான் என்ன வேண்டாம்னா சொல்ல போறேன்? வக்கத்தப்பே வந்தா வெறுங்கைய வீசிட்டு தான் வருவான். என்னைக்காவது நான் ஏதாவது சொல்லியிருக்கேனா? வந்து வயிறு முட்டை தின்னுட்டு தான் போவான். என்னைக்கு திங்காம போயிருக்கான்? அத்தை இப்படிலாம் பேசாதீங்க, எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. எங்க அப்பா சாப்பிட்றதுக்காக வர்றாங்க, பொங்கப்பொடி கொண்டு வர்றாங்க. எங்க அப்பாக்காகலாம் நான் செய்யல. போதும், உடனே நீலிக்கண்ணீர் வடிச்சிடாத. உங்க அப்பன் திங்கிறத தான் நான் கணக்கெடுக்கிறனோ? ஏன் எங்க அப்பனுக்காக தான் சமைச்சேன்னு சொன்னானே? வாயில என்ன முத்தா போட்டிருக்க? நான் அவன் திங்கிறத உட்காந்து கணக்கெடுத்துக்கிட்டு இருக்கணும். எத்தனையோ போகுது, அதுல இதுவும் ஒண்ணு.
முதல்ல சொன்னேன் இதெல்லாம் வேண்டான்னு, நீங்க கேட்டீங்களா? பாருங்க, ஒரு உருண்டை சோத்துக்காக எங்க அப்பாவை என்னமெல்லாம் பேசுறாங்க. எனக்கு மனசுக்கு கஷ்டமா இருக்குங்க. இடி அம்மா ஏதோ கோவத்துல பேசுது, அது பேசுறதெல்லாம் பெருசுபடுத்தாத. வயசாயிட்டு உங்க அம்மாவா இருந்தா கேட்டுட்டு சும்மா தானே இருப்ப. அதனாலதான் சொல்றேன், இதெல்லாம் கண்டுக்காத, விடுமா, உனக்கு நான் இருக்கேன், நீ எதுக்கு கவலைப்படுற? இம்மா இம்மா. இங்க அப்பா சத்தம் கேக்குது. நாம கவலைப்படுறது அவருக்கு தெரிய வேண்டாம், வருத்தப்படுவாரு. வாங்கங்க போய் பாப்போம். சரி சரி, சிரிச்சுக்கிட்டே வா. வாங்க சுமந்தி வாங்க. என்ன இந்த வருஷம் எல்லாம் செழிப்பு அமோகமா விவசாயம் நடந்திருக்கு போல இருக்கு. சம்பந்தியம்மா நல்லா இருக்கீங்களா? அதான் பொண்ணுக்கு நகை வேற பாக்கி இருந்துச்சு, அதான் அந்த 10 பவுனையும் எடுத்து கொடுத்துருவோன்ட்டு வந்தேன். அதுக்கு என்ன, அதான் சொன்னோம்ல உங்களுக்கு முடியறப்ப போடுங்கன்னு. இப்ப முடிஞ்சிருக்கு, சரின்னு எடுத்துட்டு வந்திருக்கியே. நான் அதெல்லாம் அவளை ஒன்னும் சொல்லல. அவளை மாதிரி ஒரு மருமவா கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும். இதுக்கு என்ன சம்பந்தி, நல்லா இருக்காளா? எல்லாரும் எப்படி இருக்காங்க? சம்பந்தி எங்க ஆளை காணோம்? கொஞ்சம் வேலையா வெளியே போயிருக்காரு, வந்துருவாரு. இருங்க, சாப்பிட்டுட்டு தான் போகணும். ஏன் மூத்தவளே, இங்க வாமா, உங்க அப்பா வந்திருக்காங்க பாரு. என்னம்மா ஐஸ்வர்யா, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் மாமா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. எனக்கு என்ன, இந்தா இந்த புடவையில உனக்கு எந்த புடவை பிடிச்சிருக்கோ அதை பார்த்து எடுத்துக்க. எனக்குமா எடுத்துட்டு வந்தீங்க? ஆமாம்மா, நீயும் என் பொண்ணு மாதிரிதான். உனக்கு, சுமித்ராக்கு, இவளுக்கு 3 பேத்துக்கும் தான் எடுத்திருக்கேன். உனக்கு எந்த புடவை பிடிச்சிருக்கோ அதை எடுத்துட்டு அவ 2 பேத்துக்கும் கொடு. தேங்க்ஸ் மாமா. பெரியவனே இங்க வா, எல்லா பொருளையும் எடுத்து வை. மாமா உட்காந்துருக்காங்க பாரு. அவளை எங்க முதல்ல தண்ணி கொண்டாந்து கொடுக்க சொல்லி வந்திருக்கவள கவனிக்க மாட்டா. உள்ளேயே என்ன பண்ணிட்டு இருக்காளோ தெரியல. வாங்கப்பா, எப்படிப்பா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அப்பா எல்லாரும் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா. இந்த பொருள் எல்லாம் கொஞ்சம் உள்ள தள்ளி எடுத்து வைங்க. அத்தைகிட்ட இந்த நகையை காட்டுட்டும். அதை வாங்கிட்டு வந்துட்டீங்களாப்பா? ஏமா, நான் இந்த தடவை மகசூல் கம்மியா இருக்குன்னு தான் நினைச்சேன். ஆனா நல்ல அமோக விளைச்சல் பார்த்துக்கோ. தெய்வா தினமா நல்லா இருந்திருக்கு. அது போக கடன் வாங்கினவன் கடனை வர திரும்ப கொடுத்துட்டான். அப்புறம் பணத்தை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன்? உனக்கு 10 பவுன் போட வேண்டியது பாக்கி இருந்துச்சுல்ல, அதான் அதையும் செஞ்சிரும்னு வாங்கிட்டு வந்துட்டேன். இதுல என்ன சம்மந்தி இருக்கு? நாங்க நகையெல்லாம் பெருசா நினைக்கல. இவ எங்க வீட்டுக்கு கிடைச்ச பொக்கிஷம். எல்லா வேலையும் அவ தான் இழுத்து போட்டு செய்யறா. எங்க ஒருத்தரையும் ஒரு வேலையும் செய்ய விட மாட்டா. நகையை வச்சு என்ன செய்ய? பொண்ணு நல்ல பொண்ணா இருக்கா, அதான முக்கியம். அம்மா வாங்க மாமா, நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க மாமா? நல்லா இருக்க மாப்பிள்ள, நீங்க எப்படி இருக்கீங்க? மாப்பிள்ள, இந்த பொருள் எல்லாம் கொஞ்சம் எடுத்து அங்க வச்சிருங்க. நிறைய வாங்கிட்டு வந்திருக்கீங்க. எப்படி மாமா எல்லாத்தையும் கொண்டுட்டு வந்தீங்க? மாப்பிள்ள, வண்டியில போட்டு நேரம் அங்கிருந்து வண்டியிலேயே வந்துட்டேன். அப்படியே வந்த வண்டியிலே திரும்பி போயிடலான்ட்டு இருக்கேன். அவ்வளவு பொருளையும் அவனே கொண்டாந்து வீட்டுக்குள்ள வச்சுட்டான். என்ன மாமா, அந்த உடனே கிளம்புறேங்கிறீங்க? இருங்க, 2 நாள் இருந்துட்டு அப்புறம் மெல்ல போலாம். ஆமா, நானும் அதை தான் சொல்ல வந்தேன். வந்தா எப்ப பார்த்தாலும் காலில் வெந்நிய ஊத்துன மாதிரி ஓடிடுதியே. இருங்க, இருந்துட்டு மெல்ல போலாம். இப்ப என்ன அவசரம்? அம்மா, பொங்கல் நேரத்துல வேலை நிறைய கிடக்கு. வெள்ளை அடிக்க ஆளை வர சொல்லியிருந்தேன், அதான். இதெல்லாம் ஒன்றும் நீங்க போகக்கூடாது, நீங்க எதுவும் பேசக்கூடாது. இருங்க. ஏமா, சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணிட்டியா? பிடிச்சிருக்கா? எப்படி இருக்கு? அத்தைகிட்ட காட்டுமா. அம்சமா இருக்கு சம்மந்தி. நான் என்னத்தை பார்க்கணும்? இது போட போறது அவாதான். அவ கழுத்துக்கு நல்ல நிறைவா இருக்கும். எப்பா, உனக்கு பிடிச்சிருக்கா பாரு. அம்மா நல்லா இருக்குமா. பொம்பளைகளுக்கு தான் நகையை பத்தி தெரியும், எனக்கு என்னமா தெரியும்? மாமாவுக்கு பிடிச்சிருக்கு வாங்கியிருக்காங்க, அவளுக்கு பிடிச்சிருக்கான்னு தான் தெரியணும். இது என்ன பார்த்துக்கிட்டே இருக்க? அப்பாட்ட சொல்லு பிடிச்சிருக்கா இல்லையான்னு. நினைக்கிட்டு வாங்கிட்டு வந்திருக்காங்க, சத்தமே காட்டாம நிக்க. நல்லா இருக்குப்பா, நல்ல கழுத்துல போட்டா நிறைவா இருக்கும். கணம் கொஞ்சம் கூட தான் இருக்கும் போல இருக்குப்பா. 10 பவுனுக்கு மேல இருக்குமோ? ஆமா சம்பந்தி, கனமா தான் இருக்கு. ஒரு 13 பவுனுக்கு மேல இருக்கும் போல இருக்கு. ஆமா சம்மந்தி, சரியா சொல்லிட்டீங்களே. 13.5 பவுன் சம்மந்தி. நல்லா இருந்துச்சு. சரி, இதுதான் எனக்கும் பிடிச்சிருந்துச்சு. நம்ம என்ன, நம்ம பிள்ளைக்கு தானே செய்ய போறோம்ட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். ஆமா சம்பந்தி, போட போறது இதுக தான், அதுகளுக்கு பிடிக்கணும்ல. அதனால நல்லா பார்த்து வாங்கி கொடுக்க வேண்டியதுதான். நீ நல்லா இருக்குமே நீ மைனி, இதை நான் பொங்கலுக்கு போட்டு பார்க்கட்டா? ஆமா, இப்பவே போடு. உன் கழுத்துல போட்டு பாரு, நல்லா இருக்கும். ஏட்டி சும்மா இரு, என்ன பழக்கம் இது? ஆமா, அவளுக்காக வாங்கிட்டு வந்திருக்காங்க, உடனே உன் கழுத்துல தூக்கி மாட்டது கலைவியோ? அவளே போட்டு பார்க்கல. இதுல என்ன சம்மந்தி இருக்கு? அவளும் என் பொண்ணு மாதிரி தானே. ஏமா, அவளுக்கு போட்டு விடு பாப்போம். ஐஸ்வர்யா, போய் கண்ணாடியில போய் பாரு. எங்க நல்லா இருக்குல்ல அவளுக்கு? ஆமா, அவளுக்கு எல்லாம் ஆசைதான். அவளுக்கு எதுலதான் ஆசை இல்ல? வாங்கிட்டு வந்துட்டாரு, அதுக்குள்ளேயும் இவளை போட்டு பார்க்க விடாம ஆளா தூக்கி மாட்டிட்டாள்.
ஏங்க சும்மா இருங்க, அவ சின்ன பிள்ளை. நல்லா இருக்குமா, போய் கண்ணாடியில போய் பாரு. என்ன எப்பவுமே இப்படித்தான். தேங்க்ஸ் மைனி, நான் பார்த்துட்டு வரேன். அவ அப்படித்தான், எது கெடுத்தாலும் அவளுக்கு பேராசை தான். ஆசை யாரை விட்டுச்சு? பிள்ளத்த அவளை ஒன்றும் சொல்லாதீங்க. அவ போட்டா என்ன, நான் போட்டா என்ன, போட்டிருக்கட்டும். அம்மா நான் ஒன்றும் சொல்லலை. உன் மைனி பாடு, சம்மந்தி பாடு. போ, முதல்ல அப்பாக்கு சாப்பாடு எடுத்து வை. சரிங்க தே. முதல்ல போய் சாப்பிடுங்க, அப்புறமா பேசலாம். இவர் வந்துருவாரு. போங்க சம்மந்தி, முதல்ல போய் சாப்பிடுங்க. சரிங்க சம்மந்தி. நீ ஏன் நின்றுக்கிட்டு இருக்க? போ, உன் மாமனாரை போய் கவனி. நானும் இந்த வசூலை பிரிச்சுட்டு வாரேன். எம்மா நீ சரியான ஆளுதாம்மா. மாமா ஒண்ணுமே கொண்டு வரலன்னா என்ன பேச்சு பேசியிருப்ப? என் பொண்டாட்டி என்ன பேச்சு பேசுன, இப்ப சிரிச்சுக்கிட்டு நிக்கிற? ஏலே, அம்பட்டையும் நானால ஆண்டு அனுபவிக்க போறேன். எல்லாம் உன் பொண்டாட்டிக்கும் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் தான். அதை கேட்கறதெல்லாம் கேட்டு கராரா வாங்கிடணும். என்னமோ வாங்கி அம்பட்டையும் நான் தான் தூக்கி சமந்துட்டு போற மாதிரிலாம் பேசுற. எல்லாம் உங்களுக்காக. இப்படி பேச போய் தான் அவரும் இந்த வருஷம் எல்லாத்தையும் கொண்டாந்து கொடுத்துருக்காரு. இல்லைன்னா உன் மாமனார் கொண்டு வருவாரா? ஆனாலும் நீ ரொம்பதாம்மா பேசுற. என் பொண்டாட்டி பாவம்மா, அவ வாயே பேச மாட்டேங்கிறாங்கிறதுக்காக ஒரேடி அவளை போட்டு படுத்திதாம்மா எடுக்கிற. இல்ல, உனக்கு ஒன்றும் புரியாது. அவ எங்க ஊருக்காரி. அவ எப்படி நடந்துக்குவா, எப்ப என்ன பேசுவான்னு எனக்கு எல்லாம் தெரியும். இப்படி நடந்துக்கிட்டாதான் அவ எல்லா வேலையும் செய்வா, அடக்க உடக்கமா இருப்பா. இல்லைன்னா உன்னையே வந்து பாரும்பா. போ, போய் உன் மாமனாருக்கு சாப்பாடை போடு. அதை விட்டு போட்டு இங்க நின்று எதையாவது பேசிக்கிட்டு இருக்காத, அவர் காதுல விழ போகுது. என்னமோம்மா இப்ப நீ சந்தோஷமா இருக்க, போ. இல்ல, உனக்கு புரியவே செய்யாதா? என்னமோ அம்படே நாளா அள்ளி போட்டுக்கிட்டு தெரியற மாதிரி. போ போ, போய் மாமனாருக்கு சாப்பாடை போடு. எப்பா காசு எல்லாம் இந்த உலகத்துல பேசுது. காசு இல்ல, ஒண்ணும் இல்ல.